இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஒட்டுமொத்த பிஜேபி போச்சு, நரேந்திர மோடி போச்சு, ராகுல் காந்தியின் கரிஷ்மா, பாரத் ஜோடோ ஒண்ணுமே கிடையாது. 240 சீட்டு தனியா வச்சிருக்கிற ஒருத்தர், 290 சீட்டு கூட்டணியோட வச்சிருக்கிற ஒருத்தர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா நீங்க வெற்றிகரமான தோல்வியா, தோல்விகரமான வெற்றியான்னு எப்படி கேட்பீங்க? ஆந்திரால கூட்டணி ஆட்சி, ஒடிசால சொந்த ஆட்சி, 2 ஸ்டேட்ல தோல்வி, ஒரே காரணம் கூட்டணி. இது வெற்றிகரமான தோல்வியா, தோல்விகரமான வெற்றியா நீங்க சொல்லணும். இப்ப 234 எம்பிக்களோட எதிர்கட்சிகள் இருக்கிறதுனால பார்லிமெண்ட்ல சத்தம் பயங்கரமா இருக்கும். மன்மோகன் சிங் நல்லா 10 வருஷம் உட்கார்ந்து இருந்தார்ல, அதே மாதிரி நரேந்திர மோடி 15 வருஷம் உட்கார்ந்து. பாராளுமன்றம் முடங்கியது அந்த தலைப்பு செய்தியெல்லாம் வரும். ஆனா பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேறியதுன்னு சைட்லயும் ஒரு செய்தி வரும். இது அவங்களோட ஓவர் கான்பிடன்ஸா? நான் சொல்றாள் தான் பிரதமர், நான் சொல்றாள், அதெல்லாம் காமெடி. நெகோசியேஷன்ஸ் இருக்கும். என்ன பேசணும் எனக்கு தெரியாது. ஹானஸ்டான உண்மை. போன தடவை 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வாரணாசியில ஜெயிச்சாரு, இந்த தடவை 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருங்கிறப்ப மோடி ரொம்ப உடஞ்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் சார்பாக வைக்கப்பட்டது. உடஞ்சிருச்சு கொண்டாடிக்கங்க, அது அவங்க குஷியா இருக்கிறவங்க பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு அது எந்த பாடு கிடையாது. பிரதமர் யாருன்னு அவர் தான். அதுல யாரும் குழப்பம் நீங்க அதை சொல்லிட்டே போக. 36 கட்சி சேர்ந்து வாங்கின சீட்டை விட பாஜக தனியா வாங்கியிருக்கிற சீட் அதிகம். வணக்கம் சார். இது ஒரு வெற்றிகரமான தோல்வியா இல்ல தோல்விகரமான வெற்றியா ரெண்டு கூட்டணிக்கும் அதை எப்படி எடுத்துக்கலாங்கிறதான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா 2 கட்சிகளுமே கொண்டாட்டத்துல ஈடுபட்டதை பார்க்க முடிஞ்சது. எப்படியா இருந்தாலும் என்டிஏ கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னாலும் ஐஎன்டிஏ கூட்டணியும் அவங்களுடைய செலிப்ரேஷன் அங்கங்க பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 100 வாங்கிட்டு இருந்தேன், 80 தான் வாங்கியிருக்கேன்னு வருத்தப்படுறாரு. ஒருத்தர் டெய்லி ஃபெயில் ஆயிட்டு இருந்தேன், இந்த முறை 36 வாங்கிட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. எது கொண்டாடப்பட வேண்டியது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வெற்றிகரமான தோல்வியா, தோல்விகரமான வெற்றியாங்கிறதெல்லாம் வார்த்தை விளையாட்டு. ஃபேக்ட் என்னன்னா பாஜக வெற்றி, காங்கிரஸ் தோல்வி, இவ்வளவுதான். இது சொல்ற கொஞ்சம் ஓவரா தெரியும் உங்களுக்கு. எங்க 303 சீட்டு இருந்தவங்க 240 சீட்டுக்கு அவங்க தனியா வந்திருக்காங்க, 290 சீட்டு தான் மொத்தமே வாங்கியிருக்காங்க. இது வெற்றின்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா 2004 காங்கிரஸ் பெற்ற சீட்டுகள் 145. 140 ஆட்சி அமைச்சாங்க. 145 in 2014 they formed the government. 2009 செகண்ட் டைம் 9ல 208 சீட்டு they formed the government again. அப்ப 240 சீட்டு தனியா வச்சிருக்கிற ஒருத்தர், 290 சீட்டு கூட்டணியோட வச்சிருக்கிற ஒருத்தர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா நீங்க வெற்றிகரமான தோல்வியா, தோல்விகரமான வெற்றியான்னு எப்படி கேட்பீங்க? இந்திய வரலாற்றுல 60 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு பிரதமர், ஒரு கட்சி, ஒரு ஆட்சி 3வது கன்சிக்யூட்டிவ் வெற்றியை பெறுகிறது. 60 இயர்ஸ்க்கு அப்புறம் 52, 57, 62 3 தேர்தலில் நேரு ஜெயிக்கிறார். 3க்கு பிறகு 14, 19, 24 மோடி ஜெயிக்கிறார். இது வெற்றிகரமான தோல்வியா, தோல்விகரமான வெற்றியா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. 4 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்திருக்கு. 4 மாநிலங்களையும் பிஜேபி கூட்டணி ஆட்சி. அருணாச்சல்லையும் சிக்கிம்லையும் ஆட்சி தொடர்கிறது. ஆந்திரால கூட்டணி ஆட்சி, ஒடிசால சொந்த ஆட்சி. இப்ப நீங்க இந்தியா மேப் நீங்க போட்டு பாஜகவும் கூட்டணி கட்சிகளும் ஆளும் மாநிலங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா 2 இடத்துல கூடிருச்சு. 2 மாநிலம் பெரிய மாநிலங்கள் ஒடிசாலையும் ஆந்திராலையும் கூடிருச்சு. இது வெற்றிகரமான தோல்வியா, தோல்விகரமான வெற்றியா நீங்க சொல்லணும். இப்ப தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க சில இடங்கள்ல கதவுகளை திறந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற வட இந்தியால கொஞ்சம் சறுக்களை சந்திச்சிருக்காங்களோ அப்படிங்கறதான் உங்க முன்னாடி இந்த கேள்விகள் அடிக்கடி வைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். தெலுங்கானால அவங்களுக்கு வெற்றி, ஆந்திரால கூட்டணினால வெற்றி, கேரளால முதல் முறையா கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. எத்தனை உயிர் பலிகளுக்கு பிறகு நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மேடை பேச்சில் வெளிப்படுத்தார். பலிதான் கொடுத்து எவ்வளவு கம்யூனிஸ்டுகளோட சண்டை, காங்கிரஸோட சண்டை, செத்தவங்க எவ்வளவு ஆர்எஸ்எஸ் காரங்க, பாஜக காரங்க, அவ்வளவு உயிர் பலிகளுக்கு பிறகு திருச்சூர்ல திரு சுரேஷ் கோபி அவர்கள் எம்பி ஆயிட்டார். 17% வாக்குகளும் ஒரு எம்பியும் கிடைச்சிட்டாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் 11% பாஜக தனியா வாங்கியிருக்கு, 18% கூட்டணியோட வாங்கியிருக்கு. 13 தொகுதியில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கு. இதோட பெரிய மகிழ்ச்சிக்குரிய என்ன விஷயம் இருக்கணும்? அப்படியே வச்சிரும். நார்த்துக்கு போ. நார்த்ல 5 ஸ்டேட்ல, அட்லீஸ்ட் டெல்லியில இருந்து குஜராத்ல இருந்து 5 ஸ்டேட்ல அவங்க ஸ்வீப் 100%. சரிங்களா? மகாராஷ்டிராலையும் யூபிலையும் 2 ஸ்டேட்ல மட்டும்தான் அவங்களுடைய ஏற்கனவே வாங்கின சீட்டோட கம்மி. வேற எங்கேயுமே கிடையாது. 2 ஸ்டேட்ல கம்மி. எல்லாரும் 250 சீட்டு, 350 சீட்டு எதிர்பார்த்தாங்க. சரிங்களா? 350 சீட்டு வருவாங்க. 303 இவங்க இருக்காங்க, 330 அவங்க இருக்காங்க. இப்ப கூடும் 350 வருவாங்க. நான் 303க்கு 330க்கு நின்னீங்கன்னா இப்ப இருக்கிறதோட 40 சீட்டு கம்மி. புரியுங்களா? 330 அவங்க போன முறை வச்சிருந்தது, 303 தனியா வச்சிருந்தது. இப்ப அவங்க வச்சிருக்க 290. அது 30 சீட்டுக்கு 40 சீட்டு கம்மி. சரிங்களா? இந்த 40 சீட்டுல 60 சீட்டு 2 ஸ்டேட்ல தான் போயிருக்கு. இன்னைக்கு இந்த 2 ஸ்டேட்ல 60 சீட்டு இங்க வந்துச்சுன்னா இவங்களுக்கு 60 சீட்டு கம்மி. 234 வச்சிருக்காங்களே 174க்கு போயிருப்பாங்க. 290 வச்சிருக்காங்களே
எல்லா கணிப்புகளும் சொன்ன 350க்கு போயிருப்பாங்க. இது எங்க? பீகார்ல கிடையாது, குஜராத்ல கிடையாது, ராஜஸ்தான்ல கிடையாது, கர்நாடகால கிடையாது, தெலுங்கானா கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே கிடையாது, இந்த முறை கிடையாது. ரெண்டு ஸ்டேட். அப்ப இது ஒட்டுமொத்த பிஜேபி போச்சு, நரேந்திர மோடி போச்சு, RSS காலி, பாசிசத்துக்கு எதிர்ப்பு, ராகுல் காந்தியின் கரிஷ்மா, பாரத் ஜோடோ யாத்திரை, ஒண்ணுமே கிடையாது. 2 ஸ்டேட்ல தோல்வி. ஒரே காரணம் கூட்டணி. ஆனா தனிப்பெரும்பான்மைன்னு எடுத்துக்கிட்டா அதுல அவங்க சர்க்கிள் தானே சந்திச்சிருக்காங்க. 2 ஸ்டேட்ல தோல்வி அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த முடிச்சாலுமே எதிர்க்கட்சிகளே இல்லாம வந்துட்டு எல்லா மசோதாக்களும் சொன்னேன், நீங்க கவனிக்கல. இல்ல நான் கவனிச்சேன். நான் திரும்ப சொல்றேன். இல்ல நான் கவனிச்சேன். 2014 வாங்கின சீட் எவ்வளவு சொல்லுங்க? 148. அவங்க ஆட்சி அமைக்கலாம். இல்ல ஆட்சி அமைக்கிறதுல தப்பு கிடையாது. 2009 அவங்க வாங்கின சீட் எவ்வளவுங்க? 205. அவங்க ஆட்சி அமைக்கலாம். ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் தான் எடுத்துங்க. ஏன்னா கடந்த 2 அதாவது ஒரு 10 வருஷமா அவங்க தனிப்பெரும்பான்மையோட இருந்தாங்க மக்களவையில. அப்பயும் கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. மக்களவையில தனிப்பெரும்பான்மையோட இருந்தாங்க. யாரோட ஆதரவும் தேவையில்லாம எல்லா சட்டத்தையும் ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் அவங்க கிட்ட இருந்தது. எல்லா சட்டமும் எல்லாரோட ஆதரவும் தான் நிறைவேற்றுறாங்க. நீங்க அதை கவனிக்கல. திமுக அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டு போய் செக் பண்ணிக்கணும். இல்ல பாஜக கூட்டணியுடைய ஒரு சட்ட மசோதா திருத்தத்துக்கு பெரும்பான்மையான திமுக எல்லாரோட ஆதரவும் வச்சு வாங்கி போட்டுருக்காங்க. இல்ல பெரும்பான்மையான ஆதரவு வந்து அவங்க கட்சியில இருந்தே கிடைச்சிருங்கிற ஒரு தைரியம் இருக்கு. இப்பயும் அவங்களுக்கு கிடைக்கும், எந்த குறையும் கிடையாது. 272 இருந்தா நீங்க வந்து எந்த மசோதா நிறைவேற்றலாம். உள்ள நீங்க போகும்போது பார்லிமெண்ட்ல என்ன நடக்கும்னு, பார்லிமெண்ட்ல 272 கிடையாது, ஆட்சி அமைக்க தான் 273, 272 ஹாஃப் மார்க், 534ல பாதி. மசோதா நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதுல ஒண்ணு கூட இருந்தா போதும். புரியுங்களா? 534 500 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 251 போதும். புரியுங்களா? மசோதா நிறைவேற்றுறதுக்கு 534 தேவையில்லை, 273 தேவையில்லை. அவையில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதில் ஒன்று கூட, பாதிக்கு மேல. அவையில 500 பேர் இருக்கிறாங்கன்னா 251 இருந்தா அந்த மசோதா நிறைவேறும். இப்ப இவங்கள்ட்ட 290 இருக்கிறாங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை நாளைக்கு வரலா இருந்தா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கனால, ஒருவேளை பிரச்சனை வரலா இருந்தா யூனிஃபார்ம் சிவில் கோடு அல்லது இடஒதுக்கீடு, இத மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது கை வச்சாங்கன்னா பிரச்சனை வந்தாலும் வரலாம். இப்ப 234 எம்பிக்களோட எதிர்க்கட்சிகள் இருக்கிறதுனால பார்லிமெண்ட்ல சத்தம் பயங்கரமா இருக்கும். அது UPA 1ல பிஜேபி பண்ணுச்சு, UPA 2ல பிஜேபி பண்ணுச்சு. அப்ப UPA 1 UPA 2ல ஆட்சி பண்ணாமலா போயிட்டாங்க. மன்மோகன் சிங் நல்லா 10 வருஷம் உட்கார்ந்து இருந்தார்ல, அதே மாதிரி நரேந்திர மோடி 15 வருஷம் உட்கார்ந்து. சோ எதிர்க்கட்சிகளுடைய சத்தம் அமளி, பாராளுமன்றம் முடங்கியது, அந்த தலைப்பு செய்தியெல்லாம் வரும். ஆனா பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேறியதுன்னு சைட்லயும் ஒரு செய்தி வரும். ஏன்னா சபாநாயகர் உட்கார்ந்து இருப்பாரு, எல்லாம் ஆம் சொல்லுங்க பாம்பாரு, எல்லாம் ஆம் சொல்லுவாங்க, நிறைவேற்றி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விவாதங்கள்லாம் தேவையில்லை. மசோதா நிறைவேற்றுறதுக்கு நம்ம கட்சி எம்பி பூரா வர சொல்லிட போறாங்க, கட்சி எம்பி பூரா ஆமான்ற போறாங்க, முடிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இதுல இந்த 2 ஸ்டேட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம்ல, அதுல ஏன்னா அவங்களுடைய ஒரு ஸ்டேட்டா தான் கருதப்பட்டது. இது நிறைய பேருக்கு வந்துட்டு ஆச்சரியமே இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இது வந்து அவங்களோட ஓவர் கான்பிடன்ஸா இல்ல கவனிக்க விட்டுட்டாங்களா அந்த 2 ஸ்டேட்? ஓவர் கான்பிடன்ஸ் ஒரு லெவல் இருக்கும். நம்ம வந்து அது நம்மளால சொல்லணும், இதெல்லாம் நம்ம யூகம் தான். ஓவர் கான்பிடன்ஸ் ஒரு அளவு இருக்கலாம், கவனிக்காம விட்டாங்க ஒரு வாரத்தில் இருக்கலாம், நீங்க சொன்ன 2 வார்த்தையும் இருக்கலாம். கூட்டணி பலம் முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகள் வந்து சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு கூட்டணி வச்சாங்க. எப்பயுமே நம்பர் 2 நம்பர் 3 சேர்ந்தா நம்பர் 1 சேலஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு. அதுதான் பீகார்ல மகாகட்பந்தன் பேர்ல நம்பர் 1 கட்சியா இருந்த பிஜேபியை லாலு பிரசாத்தும் நிதிஷ்குமார் சேர்ந்து செஞ்சாங்க. சரிங்களா? மகாராஷ்டிரால நம்பர் 1 கட்சியா இருந்த பிஜேபியை உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவும் காங்கிரஸ் NCP எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. அத மாதிரி நம்பர் 2 இப்ப பீகார் உத்தரப்பிரதேசத்துல இப்ப சமாஜ்வாடியும் காங்கிரஸ் நம்பர் 2 நம்பர் 3 அவங்க சேலஞ்ச் பண்ணி நம்பர் 1 சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். சோ 2 பிரதான கட்சிகள் நேத்து வரைக்கும் அவங்க எல்லாம் எதிரிகள். சரிங்களா? இந்த 5 மாநில தேர்தல் எதிரிகள் மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள 5 மாநில தேர்தல் இருந்துச்சு. அப்ப அகிலேஷ் யாதவ் சொன்ன வார்த்தை பார்லிமெண்ட் தேர்தல் வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு இப்படியே சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி பெரியனே நடந்துகிட்டு இருக்கு, 5 ஸ்டேட் எலெக்ஷன் எங்களை மதிக்கவே இல்லை, யூபியில் பீகார்ல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருவாங்கல்ல, அப்ப நான் வச்சுக்கிறேன். இவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஆட்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, எதிரும் புதிருமாக ஒண்ணு சேர்ந்தாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள், அவ்வளவுதான். இது வந்து ஒரு எதிர்பார்த்த எண்ணிக்கையில் ஒரு கம்மியே தவிர இழக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. இதை தாண்டி அப்படியே வந்து தெலுங்கானாவோ இல்ல வந்து பீகாரோ எடுத்துக்கலாம். அதாவது திரு சந்திரபாபு நாயுடு ஒரு நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஊடகங்கள்ல பெரும்பாலும் பாக்குற விஷயம் என்ன இருக்குன்னா, அவங்க தான் கிங் மேக்கர், கோயிங் டு பி கிங் மேக்கர் அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்க கைகள் ஓங்கி இருக்கு, அவங்க காட்டுறவங்க தான் வந்துட்டு பிரதமரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அடுத்ததா உள்துறை அமைச்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வாதத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பொழுது போகணும்னா ஏதாவது செய்யணும்ல. டிவியில் டிபேட்ல கூப்பிட்டாங்க, நம்ம ஏதாவது பேசணும், நம்ம என்ன சரி ஏதாவது பேச வேண்டியது.
அவங்க 2 பேரும் காரியத்தை சாதிச்சுக்கிடுவாங்க. அது அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதா இருக்குமே தவிர எனக்கு என்ன வேணுங்கிறதா இருக்க முடியும். புரியுங்களா? இது ரொம்ப தெளிவா அவங்க வந்து எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்க, எனக்கு இந்த மினிஸ்டர் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது கொடுக்குற இடத்துல யார் இருப்பாங்க? இருப்பா 16 பெருசா 240 பெருசா? ஒருத்தர் 240 MP வச்சிருப்பாரு, ஒருத்தர் 16 MP வச்சிருப்பாரு. இவர் ஒரு ஆட்டுவாரா? இப்ப ஆனா ஆட்சி அமைக்க அவங்க 16 தேவைப்படுது இல்ல, தேவையில்லை. அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 272ஓட 30 தான் கம்மி அவங்களுக்கு. சரிங்களா? 240 கையில வச்சிருக்காங்க, 20 கூட வச்சிருக்காங்க. அதனால குமாரசாமியுடைய ஜேடிஎஸ் வெளியே போனாலும் நட்டம் இல்ல, நிதிஷ்குமாரோடைய ஜேடியு வெளியே போனாலும் நட்டம் இல்ல, சந்திரபாபு நாயுடு வெளியே போனாலும் நட்டம் இல்ல. 3 பேரும் போனா நட்டம், அல்ல 2 பேர் சேர்ந்து போனா நட்டம். புரிஞ்சுங்களா? யாராவது ஒருத்தர் போனா நட்டம் இல்ல. ஜேடிஎஸும் இவங்க யாராவது ஒருத்தர் போனாலும் நட்டம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். 25 சீட் வெளியே போனாலும் நட்டம் இல்ல, 30 சீட்டுக்கு மேல வெளியே போனா நட்டம். 30 சீட் இவங்க 2 பேர்ட்ட மட்டும் தான் இருக்குது. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போனா தான் நட்டம். இதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஆசை, ஏக்கம், கனவு, அது பகல் கனவா தான் இருக்கும். ஒன்றும் நடக்க போறது. அப்ப இவங்க ஸ்டேட்டுக்கான எல்லா விஷயத்தையும் கேட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. அப்ப ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து 10 வருஷமா இவங்க தான் வந்துட்டு மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, கொடுக்கவே இல்லை. இப்ப கேட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன தெரியாது, கொடுப்பாங்களான்னு என்ன தெரியாது. அது கொடுத்து வாங்கி செய்ய வேண்டியதான். அவங்களுடைய அன்பும் நட்பும் ஆதரவும் ஓட்டும் சீட்டும் தேவைன்னா கொடுக்க வேண்டியது. அதில் ஸ்பெஷல் பேக்கேஜ் கேட்பாரு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்பாரு, ஸ்பெஷல் சீட்டு கேட்பாரு, எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்க பாரு, டெபுட்டி பிஎம் கொடுங்க பாரு, ஏதோ கேட்பாரு. அவங்க எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. அதெல்லாம் இவங்க கொடுக்கறது கொடுக்கல, அவங்க நெகோசியேஷனை பொறுத்து இருக்கு. அவர் ஒரு நெகோசியேஷன் பண்ணுவாங்கன்னா இவங்க கண்ண முடிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எசமா எங்களுக்கு ஏதாவது பார்த்து சொல்லுவாங்களா? நான் சொல்றாள் தான் பிரதமர், நான் சொல்றாள், அதெல்லாம் காமெடி. அதெல்லாம் ஒரு நாள் நடக்கும். இப்ப சப்போஸ் அவங்க உள்துறை அமைச்சரே கேட்கறாங்க, இப்ப நீங்க சபாநாயகர் கேட்கறாங்க. சபாநாயகர் கடைசி வரைக்கும் ஓம் பிர்லா தான் இருந்தாரு, யாரும் கேட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை. இப்ப கேட்டாங்கன்னா கொடுத்தாக வேண்டிய, யாரு கேட்டா இல்ல, இப்ப கேட்டாங்கன்னா கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. யாருமே கேட்கறதுக்கு இல்ல, அங்க கேட்கறதுக்கான தேவையும் இல்ல. இவங்க எதுனே நெகோசியேஷன்ஸ் இருக்கும், என்ன பேசணும் எனக்கு தெரியாது, ஹானஸ்டான உண்மை. இவங்க பதில் சொல்லுவாங்க. சந்திரபாபு நாயுடு ஒரு நெகோசியேட் பண்ணாருன்னா பிஜேபி ஒரு நெகோசியேட் பண்ணும்ல. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இவர் என்ன கேட்பாருன்னு தெரியாம நான் வந்து அது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு எப்படி சொல்ல முடியும்? இவர் கேட்டாருன்னா அவங்களுக்கு பதில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவுதான். they will handle it. இவ்வளவுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். அவங்க வந்து பதறி பயந்து நடுங்கி அங்க போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் இந்தி கூட்டணியில இருந்து ஆள் கிடைச்சிரும். அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. நிச்சயமா இவங்க எல்லாம் போனா கூட பயப்பட வேண்டியதில்லைன்னு இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருந்து 10 பேர் போனா அங்க இருந்து 15 பேர் வர ரெடியா இருக்காங்க. அது தொடர்ந்து நம்ம இந்த அரசியல் வரலாற்றுல பாக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லா அரசியல் பாத்தீங்க உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கும். அப்பெல்லாம் நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்து 1996 அமைஞ்ச போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்னு சொல்லிட்டு அப்ப இருந்த இன்னைக்கு ஹேமந்த் சோரனுடைய தகப்பனார் சிபு சோரன் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உடைச்சு கொண்டு நரசிம்மராவ் கொண்டு வந்தார். கொலை நடந்துச்சு. பெட்டியில ₹1 கோடி, ஒரு பெட்டியில ₹1 கோடி வைக்க முடியாது அன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. நீங்க தெரியாது உங்களுக்கு, நீங்க அப்ப சின்ன பிள்ளைங்க. அப்ப வந்து கட்சி மாறி ஓட்டு போடுறதுக்கு கட்சியை உடைச்சு அண்ணன் சுப்பிரமணிய சாமிக்கு தான் வேலை. போவாரு ஒரு கட்சி உடைப்பாரு சேர்ப்பாரு, போவாரு ஒரு கட்சி மைனாரிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். 96ல காங்கிரஸ் வந்து ஸ்டார்டட் வித் மைனாரிட்டி கவர்மெண்ட். 2001ல காங்கிரஸ் கவர்மெண்ட் எண்டட் அப் வித் மெஜாரிட்டி கவர்மெண்ட். எப்படி பண்ணுவீங்க? மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பிங்க. சாரி, மன்னிக்கணும், 96 2001ல ராஜீவ் காந்தி இறந்த உடனே 91ல நரசிம்மராவ் உட்கார்றாரு. மைனாரிட்டி கவர்மெண்ட் 96ல கவர்மெண்ட் மெஜாரிட்டி முடியுது. எப்படி 40 தொகுதிக்கு பை எலெக்ஷன் நடத்துனீங்களா? 40 நீங்க ஜெயிச்சீங்களா? இதெல்லாம் செஞ்சதுல மாஸ்டர் காங்கிரஸ். இப்போ உங்களோட ஒரு கெட்டிக்கார மாஸ்டர் வந்துட்டான். அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு இவங்க எல்லாம் இந்த ஆட்சியில எல்லாம் பாக்குறோம்ல, எல்லாம் நீங்க காட்டி கொடுத்த பாருங்க. முள்ள நீங்க சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2 decades நடக்கிற விஷயங்களை தான் உங்க முன்னாடி நாங்க வச்சு இல்லைங்க. நீங்க எப்போ உள்ள வரலாறு பேசினாலும் வரலாறு மறந்துடக்கூடாது. சுதந்திரம் கிடைத்ததுக்கு நான் தான் அன்னைக்கு பிறந்ததுன்னு அவசியம் இல்ல. 1940 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சா நீ பாத்தியான்னு கேட்பீங்களா? எனக்கு தெரியும், நான் சொல்ல மறுத்து சொல்லுங்க. 91ல மைனாரிட்டி கவர்மெண்ட். நான் மறுப்பே சொல்லல, நான் வந்து பாயிண்ட்கள் சொல்றேன். 91ல மைனாரிட்டி கவர்மெண்ட், 96ல மெஜாரிட்டி கவர்மெண்ட். எப்படி அதை மாதிரி கட்சியை உடைக்கிறது என்னமோ பிஜேபி செய்யுதுன்னா இவங்க என்ன செஞ்சாங்க? 100 ஆட்சியில கலைச்சவங்க. சாட்சி திமுக. நீங்க வேற யார்ட்டையும் நீங்க ஜார்க்கண்ட்ல போய் யார்ட்டையும் கேட்கணும். தமிழ்நாட்டில் திமுக பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, உங்க ஆட்சி கலைச்சாங்களாம்னு கேளுங்க. 2 முறை கலைச்சாங்க. ஜனநாயகத்தை பத்தி காங்கிரஸ் கட்டாயம் பாடம் எடுக்கவே கூடாது. நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை நீங்க சொன்னீங்க. மோடி பிம்பம் உடைஞ்சிருச்சுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா மோடி பிம்பம் உடைந்ததா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வந்து எடுத்துக்காட்டையும் சொல்றாங்க. வாரணாசியில கிட்டத்தட்ட 5 சுற்றுகளுக்கு மேல வந்து மோடி வந்து பின்னடைவுல தான் இருந்தாரு. போன தடவை வந்து 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வாரணாசியில ஜெயிச்சாரு. இந்த தடவை 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருங்கிறப்ப மோடி பிம்பம் உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள்
எதிர்க்கட்சிகள் சார்பாக வைக்கப்பட்டது. முறைஞ்சிருச்சு, கொண்டாடிக்கங்க. அது அவங்கவுங்க குஷியா இருக்கிறவங்க பண்ணிக்கிற வேண்டியதான். எனக்கு அது எந்த பாடு கிடையாது. பிரதமர் யாரு? மோடி. 2006 தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் திமுகவில் இருந்து 99 சீட்டுக்கு மேல போக முடியல. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிற 118 சீட், சரிங்களா? அகில இந்தியாவில் 272 சீட்டு தேவை, 117 இங்க ஹாஃப் பெஞ்ச் மாதிரி 234க்கு பாதி. திமுக 99 தொடல. அதனால தான் நீங்க இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெயலலிதா மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. இதனால சொன்னாங்க 118 சீட்டு தேவை, 99 தாண்டவே இல்லை. 11 பை எலெக்ஷன் நடந்துச்சு அந்த 5 வருஷத்துல. 11 திமுக ஜெயிச்சது, அப்படியும் 99 தாண்ட முடியல. சரிங்களா? மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டே இருந்தாங்க. சொல்லிக்கங்க, யார் முதலமைச்சர்? கருணாநிதி தானே கடைசி வரைக்கும் இருந்தாரு. நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் சொன்னோட ரோசப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டாரா? நீங்க சொல்லிக்கங்க, 2வது சுற்று போயிருச்சு, 3வது ரவுண்டு போயிருச்சு, வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டா பண்ணல, அதெல்லாம் நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க. பிரதமர் யாருன்னு அவர் தான், அதுல யாரும் குழப்பம் நீங்க சொல்லிட்டே போங்க. இல்ல, பிரதமர் அவர் தான் அப்படிங்கிறப்ப நம்ம நான் கேட்கிறேன்னா ஒரு சின்ன அலசல் தான். ஏன்னா 303 வச்சிருந்தவங்க வந்து இப்ப 240 தான் வச்சிருக்காங்கிறப்ப இந்த சர்க்கிளுக்கு காரணம் வந்துட்டு ஆன்டி இன்குபன்சியா இல்ல வந்துட்டு சர்க்கிளே காரணம்? அவங்க காரணமே சர்க்கிளே இல்ல, அதற்கு காரணமும் இல்ல. அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க, இவங்க கூட்டணி இல்ல. நான் ஒரு இந்தி கூட்டணியில எத்தனை கட்சி இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? நிறைய கட்சிகள். இவ்வளவுதான். பாஜக கூட 4 கட்சி தான் இருக்கு. பாஜக சேர்த்து ஜேடிஎஸ், அங்க இவர் நிதிஷ்குமார், இங்க சந்திரபாபு, வேற யார் இருக்கா? இவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க உமர் அப்துல்லால இருந்து முப்தி மோசையில இருந்து பூரா கட்சி ஒண்ணு. தமிழ்நாட்டில் மட்டுமே 12 கட்சி இருக்கு. 36 கட்சி கூட்டணி தலைவர் வந்தாங்கன்னு ஒரு கூட்டத்தில் அவங்க சொன்னாங்க. 22 கட்சி எந்நேரமும் அவங்க வச்சிருக்காங்க. 36 கட்சி சேர்ந்து வாங்கின சீட்டை விட பாஜக தனியா வாங்கி இருக்கிற சீட் அதிகம். இவங்க 36 கட்சி சேர்ந்து தனி சின்னத்துல போட்டிட்டாங்க. அண்ணன் துரை வைக்க வந்து அதுல அவர் உட்பட 234 சீட் இவங்க வாங்கியிருக்காங்க. பாஜக தனியா 240 சீட் வாங்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் பெரிய கட்சி, என்ன பிம்பம் உடைஞ்சதுலாம் கொஞ்சம் டேட்டா பார்க்க சொல்லுங்க. அப்படியே மோட்டோலை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அப்படிதான் இருக்கும். அடுத்த தேர்தலும் போயிடும். இல்ல, அவங்க கிளைம் பண்ணது வந்துட்டு 400, அப்புறம் போக போக குறைஞ்சிட்டு இருந்தது. அது அடுத்த, அதனால தானே இந்த கேள்விகள்லாம் உருவானுச்சு. ஏன்னா அவங்க வந்து நல்லா படிக்கிறப்ப அப்படிதான் சொல்லுவான். நான் அடுத்த முறை சென்டம் எடுக்கிறேன்னு சொல்லுவான். அவனை நான் வந்து பாஸ் பண்ணுவேன் நான் சொல்லுவான். நீங்க வந்து +2ல ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறான் ஒரு பையன். யார் வந்து நான் டீ கடை வைக்க போறேன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான் எல்லாரும்? நான் கலெக்டர் ஆகிறேன், நான் டாக்டர் ஆக போறேன். நீ என்ன டாக்டர் ஆக போறேன்னு சொல்லி சொன்ன, நீ கலெக்டர் ஆயிருக்கேன்னு திட்டுவீங்களா? கலெக்டர் ஆக போறேன்னு சொன்ன, டாக்டர் ஆகிட்டேன்னு திட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் அவன் தானே எடுத்தான், அவன் தானே டாக்டர், அவன் தானே கலெக்டர். நீ ஃபெயில் ஆனாலும் இன்னைக்கு தான் 36 வாங்கியிருக்க, உனக்கு இவ்வளவு பேசுற. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறவன் 80 இருக்கிற எவ்வளவு பேசணும்? பேசாம உட்காந்துருக்காங்க. புரியுங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க ஆஸ்பிரேஷன் 400 எடுப்பாங்க, ஆஸ்பிரேஷன். நான் சென்டம் எடுத்துன்னு சொல்லுவோம், பள்ளிக்கூடங்கள் சொல்லும், மாவட்ட கலெக்டர் சொல்லுவாங்க. ஏன் அன்பில் பொய்யாமொழி சொல்றாரு, இந்த முறை அதிகமான மாணவர்கள் பாஸ் பண்ணுவாங்கன்னு. ஏன் 2% குறைஞ்சிருச்சுன்னு சண்டைக்கு வருவீங்களா? பெஞ்ச்மார்க் பாட்டு சொல்லுவீங்களா? ஆஸ்பிரேஷன் 40 நம்மதே திமுக மட்டுமா சொல்லிச்சு, ஏடிஎம்கே சொல்லலையா? சார் 40 நம்மதே சொன்னீங்க, 40 போயிருச்சு கேட்பீங்களா? ஆஸ்பிரேஷன் 400 அவங்க எவ்வளவு பெருசா கணக்கு கொண்டு இருக்காங்க யோசிங்க. நான் சொல்றேன், அவர் 400 சொன்னார்ல, உங்களால சொன்னது 295 சொல்ல முடியாது. 400 சொன்னாரு, 290 வந்தாரு. நீங்க 295 தான் சொன்னீங்க, நீங்க 230 வந்து பெரிதினும் பெரிதுகள்றான் பாரதி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.